ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் க்ளூ இரு பொருட்களை ஒன்றோடொன்று ஒட்டுவதற்காக நாம் பயன்படுத்தும் பசை. இப்போது எல்லா இடத்துலையுமே இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இதனோட கண்டுபிடிப்பு ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அதே போல் இதுக்கு இன்னொரு முக்கியமான பயன் இப்போ இருந்துகிட்ருக்கு. அது என்னான்னு இந்த வீடியோவில் மேற்கொண்டு பார்ப்போம் வாங்க. சூப்பர் க்ளூவின் ரசாயன பெயர் சயனோ அக்ரிலேட் என்பதாகும். இதை கண்டுபிடித்தவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த டாக்டர் ஹேரி கூவர் என்பவர். இவர்தான் இந்த பொருளுக்கு உண்மையான வணிக ஆற்றல் இருப்பதையும் கண்டுபிடித்தார். 2ஆம் உலகப் போரின் சமயம் 1942 ஹேரி கூவர் ஈஸ்ட்மேன் கொடாக் என்ற நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது இராணுவ விமானங்களுக்கான துப்பாக்கி பார்வைகள், அதாவது பிரிசிஷன் கன் சைட்ஸுக்காக தெளிவான பிளாஸ்டிக் கொண்டை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இந்த ஆய்வின் போது அவர் சயனோ அக்ரிலேட்டுகள் என்ற ரசாயன கலவையுடன் வேலை செய்தார். இந்த கலவை எல்லா பொருட்களுடனும் உடனடியாக ஒட்டி கொண்டது மற்றும் தெளிவான பிளாஸ்டிக் உருவாக்குவதற்கு இது உதவும் இல்லை. எல்லாவற்றுடன் ஒட்டிக்கொண்டு சிக்கலை ஏற்படுத்தியதாலும் இந்த கலவை அப்போது பயனற்றது என்று கருதப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1951ஆம் ஆண்டில் கூவர் ஈஸ்ட்மேன் கொடாக் நிறுவனத்தின் கெமிக்கல் பிளான்ட்டுக்கு மாற்றப்பட்டார். அங்கே அவர் மற்ற ரசாயனங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது சயனோ அக்ரிலேட் சேர்மத்தை மீண்டும் கையாண்டார். ஃப்ரெட் ஜாய்னர் என்ற வேதியியலாளர் கூவரின் கீழ் குழுவில் பணியாற்றியிருந்த போது ஆய்வு பணியில் ஒரு பகுதியாக எத்தில் சயனோ அக்ரிலேட் கலவையை பயன்படுத்தினார். ஜாய்னர் ஒரு விலை உயர்ந்த ஒளி விலகல்மானியின் ரிஃப்ராக்டோமீட்டரின் 2 கண்ணாடி துண்டுகளை பயன்படுத்திய போது அந்த துண்டுகள் நிரந்தரமாக ஒட்டி கொண்டன. அவர் அந்த கருவியை சேதப்படுத்தி விட்டதாக பீதியடைந்தார். இந்த சம்பவத்தை பார்த்த டாக்டர் கூவர், இது ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்டது என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் வெப்பமோ அழுத்தமோ இல்லாமல் உடனடியாக ஒட்டும் இந்த கலவையில் ஏதோ ஒரு தனித்துவமான ஆற்றல் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து இந்த கண்டுபிடிப்போட கூவர் முன்னேறி சென்றார். 1956ஆம் ஆண்டில் காப்புரிமை பெற்றார். 1958ஆம் ஆண்டில் இந்த பசை ஈஸ்ட்மேன் 910 என்ற பெயரில் வணிக ரீதியாக விற்பனைக்கு வந்தது. இதன் அபரிமிதமான ஒட்டும் திறனுக்காக இது விரைவில் சூப்பர் க்ளூ என்று அறியப்பட்டது. இதன் முக்கியமான பயன்பாடுகளில் ஒன்று, நாம் முதலில் இந்த வீடியோவில் சொன்னது போல நாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அந்த பயன்பாடு ஒன்று மருத்துவத்துறை ஆகும். வியட்நாம் போரின் போது காயம்பட்ட வீரர்களின் காயங்களை தற்காலிகமாக அடைத்து இரத்தப்போக்கை நிறுத்த சயனோ அக்ரிலேட் ஸ்ப்ரே பயன்படுத்தப்பட்டது. இன்று அறுவை சிகிச்சைகளில் தையல்களுக்கு பதிலாக காயங்களை ஒட்டுவதற்கு மருத்துவத்தர சயனோ அக்ரிலேட் பசைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சாக்கரினை போலவே சூப்பர் க்ளூவும் ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பாகவே வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. நண்பர்களே, வீடியோ பிடித்திருக்கும்னு நம்புகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.